மீனா, நேத்துக்கு நம்ம ஃபேமிலி டாக்டர் பார்த்தேன். அப்பாவுக்கு உடம்புக்கு சரியில்லையா, பிளட் பிரஷர் இருக்கான், படுக்கையில ஓய்வு எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காராம். உடனே போய் மாமாவை பார்த்துட்டு வரலாமா? எப்படி போறது? நம்ம பார்த்தா தான் அவர் ஆத்திரப்படுவாரு. அதன் காரணமா அவர் உடல்நிலை இன்னும் மோசமாயிடுமே. பாவம், அம்மா தான் ரொம்ப வேதனைப்படுவாங்க. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். மீனா, அடிக்கடி இந்த வார்த்தை உபயோகப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கல. அப்பா குணமடையணும்னு ஆண்டவர் வேண்டிக்க. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். மீனுமா, உங்க மாமாவுக்கு உடம்புக்கு சரியில்லை? ஆமா ஜெல்லி. டோன்ட் வரி. மோகன் சார் சொன்ன மாதிரி கடவுளை நல்லா நினைச்சுக்கோ. அவர் நல்ல வழி காட்டி உன் மாமாவுக்கு வாழ் வைப்பார். ஜெல்லி, எங்க மாமா சீக்கிரம் குணமடையணும். அதுக்கு இன்னும் என்ன செய்யலாம்? ஒரு கொலவைக்கு போய் சாமிக்கு அர்ஜென்ட் பண்ணும், அல்லா போயிடும். நீ என்ன சொல்ற? என்னமா நீ, இது தெருவுல உனக்கு? ஒரு கொலவைக்கு போய் சாமிக்கு அர்ஜென்ட் பண்ணும், சரி போயிடும். ஓஹோ, கோவிலுக்கு போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண சொல்றியா? கரெக்ட், அதான் சொல்லுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. ஹலோ, குட் மார்னிங் மேடம். நமஸ்காரம். வாட் டு யூ வாண்ட்? அர்ச்சனை, அபிஷேகம், கற்பூர ஆரத்தி, எனிதிங் யூ வாண்ட் ப்ளீஸ் டெல் மீ, ஐ வில் டு இட். அண்ணா, இப்ப பேசுறதெல்லாம் நல்ல இங்கிலீஷ் தானா? ஏண்டா நேக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. அவ சிரிச்சுட போறா. அண்ணா, நீங்க தைரியமா பேசுங்க. அவளுக்கு தமிழ்லாம் ஒண்ணும் தெரியாது. நாம எப்படி வேணும்னாலும் உடனே கொட்டலாம். சுவாமி, நேக்கு தமிழ் நன்னா தெரியும். என்கிட்ட தமிழ்ல பேசுங்க. அண்ணா, வெள்ளக்கார பொண்ணுன்னு நினைச்சேன். தமிழ்ல இந்த போர்டு போடுறாளே. கண்ணா, அண்ணா, இப்ப நம்ம வாழ்க்கைத்தான் தமிழ்ல தகராறு. மேடம், தமிழ் ரொம்ப அழகா பேசுறேன், என்ன வேணும்? சுவாமி, எங்க மாமனார் பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்யணும். ஆமா, உங்க மாமனார் பேர் என்னவோ? என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? இந்த நாட்டுல மாமனார் பேரை மருமக சொல்லலாமா? இருந்தாலும் அவ பேர் தெரியாம எப்படி அர்ச்சனை பண்றது? சுவாமி, எங்க மாமனார் பேரை நான் சொல்லாம நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கிறேன், அதுல தெரிஞ்சுக்குங்க. இந்த விநாயக பெருமானுடைய தம்பி பேர் என்ன? முருகன். முருகனுக்கு இன்னொரு பேர் என்ன? பயனே. அவர் கையில இருக்கிற ஆயுதத்துக்கு என்ன பேரு? வேல். முதல்ல சொன்ன பேரையும் அவர் ஆயுத பேரையும் சேர்த்து சொல்லுங்க. பழனி வேல். பழனி வேல். கரெக்ட், அதுதான் எங்க மாமனார் பேரு. நல்லா தமிழ் பேசுறவருக்கு இப்படி விளக்கி சொல்ல தெரியாது. முதல்ல உங்களுக்கே தெரியாது என்ன? உங்க மாமனார் பேர் பழனிவேல். அவளுக்கு அத்தனை பொண்ணு அவளுக்காக குடும்பம். அத்தனை வாங்க சாமி, இப்படி வாங்க. மாமனார் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டீங்களே, அவர் நட்சத்திரம் தெரிய வேண்டாமா? பார்த்தா இந்த பய பக்கத்துல நின்று குழப்பம். உங்களுக்கு எப்பவுமே குழப்பம்தான். உங்க மாமனார் நட்சத்திரம் என்னவோ? எங்க மாமனாரு பரணி நட்சத்திரம். சுவாமி, ரொம்ப அவசரப்படுறீங்க. இப்படி வாங்க. பேரு நட்சத்திரம் மட்டும் தெரிஞ்சா போதுமா? கோத்திரம் தெரிய வேண்டாமா? எங்க மாமனாரு சிவகோத்திரம். சாரி அம்மா குழந்தை, நீ தமிழ்ல பேச ஆரம்பிச்சோன்னு அப்படியே லயிச்சு போய் எல்லாத்தையும் மறந்துட்டேன். சுவாமி, அர்ச்சனை பண்ணும் போது மறதியே வரப்படாது, ஞாபகமா செய்யுங்க. சிவகோத்ரோத்பவஸ்ய பரணி நட்சத்திரஸ்தாய பைரவேநாமதேயஸ்ய அஸ்ய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் ஸ்ரீ புஷ்ப விநாயக சுவாமி பாதாரவிந்தியோः புஷ்பார்ச்சன பூஜாம் கரிஷ்யே. அம்மா, தாயே, பசி காதடைக்குதுமா, கொஞ்சம் கஞ்சி தண்ணி இருந்தா ஊத்துங்கம்மா. இந்தாப்பா.
எங்க மாமா உடம்பு சரியில்லாம வீட்டுக்குள்ள படுத்திருக்காரு. நீ சத்தம் போடாதே, இப்படி வா. இந்தா ₹1. எங்கேயாவது போய் வயிறு நிறைய சாப்பிடு. தாயே, நீங்க மகராசியா தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? வாய் நிறைஞ்சு பேசுற வார்த்தைகளுக்கு மட்டும் இங்க பஞ்சமே இல்லப்பா. தாயே, பேசுற வார்த்தைகளை மட்டும் இங்க காசு கொடுத்து வாங்க வேண்டியதே இல்ல. சரி சரி, போயிட்டு வா. மீனாவா, எப்பம்மா வந்த? ஏன் வெளியே நிக்கிற? உள்ள வர வேண்டியதானே? வாமா. வேண்டாம் அத்தை, நான் வெளியே நின்னாலும் பரவாயில்ல. மாமாவுக்கு உடம்பு குணமாயிட்டா போதும். நான் உள்ள வர்றதுனால மாமாவுக்கு கோபம் வந்து என்னால அவர் உடம்புக்கு தொந்தரவு வந்துடக்கூடாதுல்ல. அப்படியெல்லாம் ஒரு தொந்தரவும் வராதுமா, நீ கவலைப்படாதே. மோகன் நல்லா இருக்கானா? உங்க 2 பேருடைய தனி குடுத்தனம் எல்லாம் திருப்தியா இருக்கா? அத்தை, நாங்க நல்லா இருக்கிறோம். மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுல இருந்துதான் உங்க மகனுடைய மனசு ரொம்ப வேதனைப்படுது. எனக்கும் கஷ்டமா இருந்தது. அதனால விநாயகர் கோவிலுக்கு போய் மாமா சௌக்கியம் அடையணும்னு அவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். இப்படி ஒரு அருமையான மருமகளையும் மகனையும் வீட்டோட வச்சு பார்த்து சந்தோஷப்படுற பாக்கியம் உங்க மாமாவுக்கும் இல்ல, எனக்கும் அந்த குடுப்பனை இல்ல. உங்க சின்ன மகனும் சுதாவும் வீட்டுல இல்ல? அதையம்மா கேக்குற? வீடு தங்குறதே இல்ல. உங்க மாமாவுக்கு கவலையே அவங்களால தானே. ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறார். உன்னையும் மோகனையும் எங்களை விட்டு பிரிச்சு ராஜனுக்கு சுதாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்காம பொறுப்பு இல்லாதவங்களா நடக்க வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் என்னை கண்கலங்க வைக்கிறாரு. அத்தை, நான் கும்பிடுற தெய்வத்துக்கு சக்தி இருந்தா சீக்கிரம் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்து சந்தோஷமா வாழ வைப்பார். வருத்தப்படாதீங்க. நான் வரட்டுமா? மீனா, வீட்டுக்குள்ள இருந்து நிர்வாகம் பார்க்க வேண்டிய நீ இப்படி வெளியே நின்னு பேசிட்டே போறேங்கிறியே. உங்க மாமா ஒண்ணும் சொல்ல மாட்டாருமா? ஒரு 8 உள்ள வந்துட்டு போமா. வேண்டாம் அத்தை, நான் இங்க வந்தது உங்க மகனுக்கு கூட தெரியாது. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட வரல. அதோட ஆபீஸ்ல இருந்து அவர் வர்ற டைம் ஆயிடுச்சு. நான் வரட்டுமா? மீனா, எனக்கு தெரியாம நீ வந்த, உனக்கு தெரியாம நான் வந்துட்டேன் பாத்தியா? உண்மையான மனசோட ஆத்மார்த்தமா உள்ளவங்க ஒருத்தர் ஏமாத்திக்கவே முடியாது. மோகன், அம்மா, அப்பா எப்படி இருக்காரு? ஒரு நேரம் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு நேரம் நல்லா இருக்கு. அதனால உங்க அப்பா மனக்குழப்பம் இல்லாம படுக்கையிலேயே இருக்கணும்னு டாக்டர் சொல்றாருப்பா. பாத்தீங்களா, இந்த மாதிரி நேரத்துல நீங்க சதா அழுது அப்பா மனசு கோயாக்கிடாதீங்க. முதல்ல உங்க மனசை தைரியப்படுத்திட்டு அப்புறம் அப்பாவுக்கும் தைரியம் சொல்லுங்க. எங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும். சரிதாமா? மீனா, புறப்படலாமா? இருப்பா, இருமா. நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வரவே மாட்டீங்களா? அம்மா, அப்பா வாயால எப்ப எங்களை வீட்டுக்குள்ள வாழ கூப்பிடுறாரோ அப்பதான் வரும்னு உங்க மருமக அன்னைக்கே சொல்லிட்டாளே. அதை பத்தி எல்லாம் நினைக்காதீங்க. நாங்க வரோம். மீனா, கமான். மீனா, மோகன், அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்ன இந்த பயண வேலைதான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறேன். வாங்க வாங்க வீட்டுக்குள்ள. மீனா, மோகன், அன்னைக்கு நீங்க 2 பேரும் இப்படி கும்பிட்டப்போ வாழ்த்து கூட சொல்லாம விரட்டி அனுப்பிச்சேன் இல்லையா? அந்த தவறை இப்ப உணர்ந்துட்டேன். இன்னைக்கு வாய் நிறைஞ்சு உங்களை வாழ்த்துறதோட மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் இனிமே என்னோட இந்த வீட்டுல தான் இருக்கணும். ஏதாவது நான் தவறா பேசியிருந்தாலும் நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. அடிக்கவும் ஆதரவு காட்டவும் உங்களுக்கு இல்லாத உரிமையா? மாமா, என்னைக்கு நீங்க கூப்பிடுவீங்க, எப்ப வந்து உங்களுக்கு தொண்டு செய்வோம்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். மீனா, வெயிலுடைய கொடுமை நிழலுக்கு போனா தெரியும்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு மருமக இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்மா உன்னுடைய பெருமை எனக்கு நல்லா தெரிஞ்சது. புருஷனுக்கு அடங்கி பெரியவங்களை மதிச்சு
மரியாதையோடு நடக்கிற மருமகளா வாச்சிட்டா அந்த பொண்ணு எந்த நாட்டை சேர்ந்தவளா இருந்தா என்ன? நாடு முக்கியம் இல்லம்மா, பண்பாடுதான் முக்கியம். ரெண்டு இருக்கு. அதனால மீனா, இன்னையில இருந்து நீயும் மோகனும் இங்கதான் இருக்கணும். அப்பதான் உங்க மாமா உடம்பு சீக்கிரம் குணமடையும்.